நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் அவரிக்காட்டிலேருந்து ரால் விவசாயி ராமு பேசுகிறேன். நாங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் ஃபுல்லாகவே 400-500 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் எல்லாமே விவசாயம் தான் எங்களுக்கு பிரதான தொழில். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் ஏரியாவுக்கு எந்த தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி இல்லைன்னா ஒவ்வொருத்தராக இந்த இறால் பண்ணுறதுக்குன்னு இதில் கொஞ்சம் அப்போ வருமானம் அதிகம் கிடச்சதுனால எல்லாருமே நாங்கள் நன்னீர் இறால் வளர்ப்பு மாறினோம். பட் முதல்ல நாங்கள் நன்னீர் இறால் வளர்ப்பு பண்ணும்போது எங்களுக்கு வந்து அதோட செலவினங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை ஃபீடு வாங்கும்போது ஒரு கிலோ வந்து அப்போ 40 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இறால் இப்போ 400 500 விற்ற ஒரு 30 கவுண்ட் வர இறால். ஆனால் இப்போதை வந்து நாங்கள் ஃபீடை வந்து ஒரு 90 100 வாங்க ஒரு கிலோ ஃபீடு. ஆனால் இந்த இறால் நாங்கள் விற்கிறது அதே 40 கவுண்டு 30 கவுண்டு இறாலை வந்து 220 300 இதுக்குள்ளே தான் நாங்கள் விற்கிறோம். ஆனால் ஆள் கூலி மின்சார வசதி இல்லை, எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் டீசல் ரொம்ப அதிகம். இப்போ டீசல் வந்து ஒரு லிட்டர் வந்து 120 110 100 இந்த ரேஞ்சுக்கு விற்றுட்ருக்குறாங்க. நாங்கள் 24 மணி நேரமும் இது மாதிரி மோட்ரு வச்சு தான் நாங்கள் வந்து டீசல் போட்டால் தான் அந்த இறாலை எங்களால் வளர்க்க முடியும். அந்த வளாமிங்கிற நன்னீர் இறாலை எங்களுக்கு வந்து இப்போ ஆந்திராலாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஆந்திரா இறால் வளர்ப்பு விவசாயிகளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானியத்தில் ஃபுல்லாக இலவச மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி அவங்களோட செலவினங்களை குறைக்குது. அதான் அங்கே ஃபீடு வந்து அங்குள்ள மக்கள் ஃபீடு வந்து அது நம்ம தமிழ்நாட்டோட அங்கே ஆந்திராவில் வந்து ஃபீடோட செலவு வந்து ரொம்ப கம்மி. அதனால் அவங்க நிறையா லாபத்தில் பிடிக்கிறாங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஆள் செலவு, அதாவது இது ஏரேட்டர் செலவு, டீசல் செலவுங்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக பிடிச்சி ஒரு நல்ல சப்போர்ட் கலந்து எங்கள் இறால் குரோத் வரும்போது இந்த இறால் வியாபாரிகளும் வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சிடுறாங்க. இறாலை வந்து குறைஞ்ச விலைக்கு தான் எடுத்துகிறாங்க. ஆனால் அந்த டயத்துக்குள்ளே நாங்கள் பிடிச்சி போட்டாகணும், இல்லைன்னா எங்கள் எல்லாமே நஷ்டமாயிடும். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு இன்றைக்கி 500 விற்றா கூட அவங்க 200 கேட்டால் நாங்கள் பிடிச்சி தான் கொடுக்கணும். அந்த 200 விற்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு வந்து 400 செலவாகுது. 400 செலவாகுது, எங்களுக்கு 200 நஷ்டம் ஆகுது. நாங்கள் பார்த்தோம்னா ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணால் அதில் எங்களுக்கு 10 லட்ச ரூபா நஷ்டம் தான் வருது. இந்த கவர்மெண்ட்டு தயவு சேர்ந்து எங்களை பேங்க் மூலியமாகவும் லோன் ஏதாச்சும் மானியத்துடன் கூடிய லோன் வந்து ஏற்பாடு பண்ணி தரணும். அப்படி இல்லையா நாங்கள் கரண்ட் வசதி செஞ்சு தரணும். எங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் இல்லைனாலும் கூட நாங்கள் கரண்ட்டுக்கு போய் கேட்டாங்கன்னா எங்களுக்கு அலக்கழிக்கிறாங்க. 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடு 4 லட்சம் கொடுன்னு பணத்தை கேட்குறாங்க. அந்த பணத்தை நாங்கள் கொடுத்தா கூட எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி செஞ்சு தர மாட்டாங்க. நாங்கள் தெருவாக அலைகிறோம். ஒவ்வொரு நாளும் அலைஞ்சு இங்கேருந்து வேதாரணம் போகிறது, நாகப்பட்டினம் போகிறது, கரியாப்பட்டினம் போகிறது, எங்கே போனாலும் அவங்க வந்து அந்த கரண்ட் வசதி செஞ்சு தர மாட்டாங்க. கரண்ட் வசதி இல்லைன்னா நாங்கள் இந்த தொழிலை பண்ணுறது எங்களால் முடியலை. தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்கள் மானியத்தை கொடுத்து கரண்ட் வசதி இலவசமாக கொடுக்கவில்லைனாலும் கேட்குறவங்களுக்கு கரண்ட் வசதியை செஞ்சு தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் அவரிக்காடு வில்லேஜ் ராசு பேசுகிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 500-600 குடும்பங்கள் இருக்குது. எல்லாமே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் பண்ண நிலத்தெல்லாம் இப்போ இறால் பண்டு அமைக்கிற சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இறால் பண்டு ஆரம்பித்த காலத்திலேருந்து டைகர் என்ற ஒரு நன்னீர் வளர்ப்பு இறாலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ எந்த கம்பெனியுமே நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறதில்ல, அதுக்கு நல்ல சீடும் கிடைக்கிறதில்ல. அதனால் வனாமி என்ற இறாலுக்கு நாங்கள் எல்லோரும் மாறினோம். இப்போ பார்த்திங்கன்னா தீவன விலையெல்லாம் ஏறிட்டு இறாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டுறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இலவச கரண்ட் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த தொழில் பண்ணுறதுக்கு பேங்கில் வந்து நல்ல லோன் அமைச்சு தரணும். இதெல்லாம் ஒரு கோரிக்கையாக நான் தமிழ் அரசுக்கு நான் வைக்கிறேன்.